ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சுழற்சி அடிக்கக்கூடிய சூரியனால் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நல்ல காலம் பிறக்க போகுது அப்படிங்கிற முக்கிய ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நவக்கிரகங்களில் சூரியனுக்கான முக்கியத்துவத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன். முதல்ல சூரியனுக்கான முக்கியத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நம்மளை ஆளுமை செய்யக்கூடிய நவக்கிரகங்கள் தான் முக்கிய காரணமாக விளங்குகிறது. ஜோதிட கலையான கால கண்ணாடியில் நம்ம வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ளவும் செழுமையாக வாழ்வதற்கும் நவக்கிரகங்கள் உதவுகிறது. நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எங்கு இருக்குது, அதன் காரத்துவங்கள் என்னென்ன, அவற்றால் நற்பலன்கள் என்னென்ன போன்றவற்றை தெளிவாக அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். ஜோதிட கலையில் முக்கிய பங்கே பரிகாரம் கூறுவது தான். ஒருவருடைய கிரக அமைப்புகள் ஆராய்ந்து நடக்க போகக்கூடிய சுப பலன்களையும் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அசுப பலன்களையும் எடுத்து கூறி அவற்றுக்குரிய பரிகாரங்களை எடுத்துரைப்பது தான் ஜோதிட கலைக்குள்ள ஒரு சிறப்பு. ஜாதக ரீதியாக நற்பலன்கள் நடைபெற்றால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுவே பிரச்சனை மேல் பிரச்சனைகளை சோதனைகளை சந்திக்க நேர்ந்தால் நல்ல ஜோதிடராக பார்த்து நம்மளுடைய ஜாதக பலனை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். பரிகாரம் என்ற சொல்லுக்கு கேடு நீங்கு வழி, பிராய்ச்சித்தம் என பெயர்களும் உண்டு. கிரகதோஷ சாந்தி, கிரகதோஷ நிவர்த்தி என்று கூறப்படும். தேவையற்ற மனபயத்தை உருவாக்கி கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய எளிய பரிகார முறைகளை கையாள்வதன் மூலம் போலிகளை கண்டு ஏமாற வேண்டியது இல்லை. பரிகாரம் கூறுபவர்களை வெறும் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அவரவருக்குரிய பரிகாரங்களை அவரவர்களே செய்வது தான் நல்லது. பரிகாரத்தின் முக்கிய விஷயமே நம்பிக்கை தான். தன்னம்பிக்கையோடு பக்தியோடு செய்யக்கூடிய பரிகாரங்களால் மட்டுமே பலன் உண்டாகும். பசித்தவன் சாப்பிட்டாதான் வயிறு நிறையோ, துன்பப்படுபவன் பரிகாரம் செய்தாதான் பலன் கிட்டும். இனி நவக்கிரகங்களை பற்றி இல்லை, மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த உலகிற்கே ஒளியின தருபவர் சூரியன். அவரின்றி இங்கு ஓரளவும் அசையாது. உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் சுபிட்சமாக வாழ்வதற்கு முக்கிய காரணமாக விளங்குபவர் சூரியன். சூரிய ஒளி இல்லாவிட்டால் இருள் மட்டுமே நிறைந்திருக்கும். இந்த பூமியில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. கதிரவன், ரவி, ஆதவன், உதயன் என பல பெயர்களோடு அழைக்கப்படக்கூடிய சூரியனுடைய ஒளியை கொண்டுதான் இரவேது பகலது என நம்மால் பிரிந்துணர்வு முடிகிறது. எத்தனையோ கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானத்தை தன் பக்கம் நெருங்க விடாத அளவிற்கு நெருப்புக்கோளாக இன்றளவுக்கு காட்சி தருபவர் சூரியன். சூரியன் அருகில் யாராலும் செல்ல முடியாதோ தவிர அவரால் உண்டாகக்கூடிய நன்மைகளை பற்றி உணர முடியும். நவக்கிரகங்களை அரசனாக விளங்குபவர் சூரியன். ஜோதிட ரீதியாக சூரியனை பற்றி ஆராயும் போது அவர் ஒரு ஆண் கிரகமாக கருதப்படுகிறார். சூரியனின் சொந்த வீடு சிம்மமாகும், உச்ச வீடு மேசம், நீச வீடு துலாம், அப்புறம் விருச்சகம், தனுசு, மீனம், கடகம் சம வீடு, அப்புறம் ரிஷபம், மகரம், கும்பம் பகை வீடு. சூரிய திசை 6 வருடங்களாக நடைபெறும். சூரிய பகவான் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு மாத விகிதம் 12 ராசிகளில் ஒரு வருட கால சஞ்சாரம் செய்வார். சூரியனின் சஞ்சாரம் சித்திரை மாதம் மேசத்தில் தொடங்கி பங்குனி மாதம் மீனத்தில் முடிவடையும். அதே போல் சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் முதல் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடியக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை கத்திரிக்காலம்னு சொல்லப்படும். இக்காலங்களில் சூரியனுடைய உஷ்ண பூமியில் அதிகமாக இருக்கும். இக்காலங்களில் புது வீடு கட்டுறது, புது வீடு புகுறது போன்ற சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அப்புறம் சூரிய பகவான் மகர ராசியில் தை மாதம் தொடங்கி மிதுன ராசியில் ஆணி மாதம் வரை சஞ்சரிக்கக்கூடிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும். கடக ராசியில் ஆடி மாதம் தொடங்கி தனுசு ராசியில் மார்கழி மாதம் வரை சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தாட்சானிய புண்ணிய காலம் எனப்படும். நட்சத்திரங்களில் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகியவை சூரியனின் நட்சத்திரங்களாகும். அதுவும் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடியனால அமாவாசை என்றுப்படும். சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொண்டு நேரெதிராக வரக்கூடியனால பௌர்ணமின்னு சொல்லப்படும். இந்த மாதிரி சூரியனை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சூரியனுடைய காரத்துவங்கள் தெரிந்தால் இன்னும் நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆச்சரியப்படுவீங்க. தந்தையார், ஆத்மா, பல், வலது கண், வைத்தியோ, ஒற்றை தலைவலி, தலை சம்பந்தமான நோய்கள், ஜீரோ, பைத்திய சரீரோ, கெட்ட சரீர சவாசோ, சௌகரியோ, பிரதாப்தம், தெகிரியோ, அரசாங்க உத்தியோகம், சிவ வழிபாடு, யோக வழிமுறைகளில் நாட்டம், பஞ்சலோகம், அப்புறம் மாணிக்க ரசவத யானை, கோதுமை, பால், வெளியூர் பயணம், மிளகு, பகற்காலோ, வெளிச்சம் ஆகிய அனைத்திற்குமே சூரியனே காரணமாவார். சூரியனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், காய்ச்சல், வயிறு கோளாறு மூலம், அப்புறம் இருதய நோய், தோல் வியாதி, நெருப்பால் கண்டோ, எதிரிகள் விஷயத்தில் கண்டோ, கண் நோய், மரம், அப்புறம் திருடர்களால் கண்டோ இந்த மாதிரி கூட உண்டாகும்.
இதை விட சூரியன் ஒரு ஆண் கிரகம் என்பதால் ஒரு ஆணின் ஜாதகத்தில் வலுப்பெற்றால் ஆண்மை எனும் ஆற்றல் சிறந்து விளங்குவார். இதே பெண்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்றால் சிறந்தவளாக விளங்குவார். சூரிய பகவான் கோச்சார ரீதியாக ஜென்ம ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் எல்லா வகையிலும் ஏற்ற உயர்வு ஏற்படும். அதுபோல் ஜென்ம லக்கணத்திற்கு 3, 6, 10, 11 சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் எல்லா வகையிலும் ஏற்ற உயர்வு ஏற்படும். அதே போல் ஜென்ம லக்கணத்திற்கு 3, 6, 10, 11 அமைந்து திசையோ புக்தியோ நடைபெற்றால் பல்வேறு வகையில் முன்னேற்றம் மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் உயர்வு, அரசியலில் ஏற்றம் உண்டாகும். அதுவே 2, 8, 12 அமைந்து திசையோ புக்தியோ நடைபெற்றால் உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல்நிலை பாதிப்பு, தந்தைக்கு கெடுதி, அரசு வழியில் தொல்லைகள் இதெல்லாம் உண்டாகும். அதே போல் நவக்கிரகங்களில் அரசனாக விளங்கக்கூடிய சூரியனை காலையில் தினமுமே வணங்கி வழிபட்டால் ஆன்மீக பலமும் ஆத்ம பலமும் பெருகும். நமது கண்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிபதியாவார். தினமும் சூரியனை நமஸ்காரம் செய்வதன் மூலம் கண் பார்வை சிறப்பாக அமையும். ஜனன ஜாதக ரீதியாக சூரிய திசையோ புக்தியோ ஒருவருக்கு நடைபெறுமே ஆனால் மாணிக்கக்கல் கொண்ட மோதிரத்தை அணிந்து கொள்வது நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்பேற்பட்ட சூரியன் சுழன்று இப்போ இருக்கிறதுனுடைய அடிப்படையில் ஜூலை 20க்கு பிறகு மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். முதல்ல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிரகநிலைகள் பார்க்கும்போது ராசியில் சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரிய புதன், பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கரன், ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் ராகு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு பலன்களே சொல்லப்பட்டிருக்கு. சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் மற்றவர்களுக்கு மதிப்பும் கௌரவமும் தரக்கூடிய வேளையில் அதே நேரத்தில் தேவையான உதவிகளையும் தயங்காமல் செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் ராசி என்பர்களுக்கு உருவாகும். அதோடு சூரியனால் ஒரு பக்கம் கவனம் தேவை, இல்லைனா வீண் பிரச்சனையால் மாட்டிக்குவீங்க, மனக்குழப்பம் ஏற்படலாம். பயணங்கள் செய்வதில் கூட தடங்கல்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படும். மெயினாக வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நீங்கள் ரிஸ்கில் மாட்டிக்க வேண்டியது இருக்கும். அதுவும் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் சூரியனால் எதிர்பார்த்த வேகமானது இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமையானது உண்டாகும். அப்புறம் உத்தியோகத்தில் கூட இருப்பவர்களுக்கு சூரியனால் கூடுதல் பணி சுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பு மாறும். அதுவும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிம்மதிங்கிறது அதிகரிக்கும். அதுவும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மறைந்து ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பு அதிகமாகும். பெண்களுக்கு கூட சூரியனால் பயணங்களால் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகலாம். ஸோ யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் குவியும். பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சூரியனால் எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது நன்மை தரும். வேலைகளை கவனமோடு செய்வது நல்லது. எதிலும் நிதானம்ங்கிறது தேவை. மாணவர்களுக்கு கூட கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். ஸோ கவனமாக படிப்பது நல்லது. மீனம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு சூரியனால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பரிகாரமாக ஜூலை 20க்கு பிறகு பைரவருக்கு அர்ச்சனை செய்து வணங்கினீங்கன்னா மன கஷ்டம் நீங்கும், எல்லா நன்மைகளும் உண்டாகும். சந்திராஷ்டம தினம் இந்த ஜூலை 20ல் சூரியனால் 22, 23 சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட தினம் உங்களுக்கு கிடையாது. ஸோ சந்திராஷ்ட தினம் தான் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே
போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.